ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து 3 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட நீலாம்பரியான ரம்யா கிருஷ்ணன். நீலாம்பரின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா என்னென்ன படங்கள்ன்ட்டு? 3 படங்கள் நடிச்சுக்காப்பிலங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக வரிசையாக பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1999 நம்ம ரஜினிகாந்தினுடைய 49வது வயசில் படையப்பா படம் தாங்க. படையப்பா படத்தில் நம்ம ரஜினி கூட நீலாம்பரி நடிச்சுக்காப்பில, அதாவது ரம்யா கிருஷ்ணன். இவங்களை நீலாம்பரி சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரியும் போல இருக்குது. இவங்க வந்து அந்த நீலாம்பரி கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. சரியான வில்லி கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்பில. இந்த படத்தை டேரக்டர் KS ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில. இதில் 6 படையப்பா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் நடிச்சுக்காப்பில. இந்த படத்துக்கு AR ரஹ்மான் தான் இசையமைச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தில் நம்ம ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. ஒரு வில்லி கேரக்டரில் பாட்டுலேயும் சரி, ஸ்டைல்லையும் சரி சூப்பராகவே நடிச்சுக்காப்பில. பாட்டில் ரஜினி கூட நடித்த அந்த விதம் சரி, பாட்டில் உள்ள வரிகளும் சரி சூப்பராகவே இருந்ததுங்க. இந்த படத்து மூலமாக ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி நம்ம ரம்யா கிருஷ்ணாவுக்கு. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம ரஜினி ரம்யா கிருஷ்ணன் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரம்யா கிருஷ்ணனுடைய ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா 2002 நம்ம ரஜினிகாந்தோடைய 52வது வயசில் பாபா படம் தாங்க. பாபா படத்தில் மனிஷா கொய்ராலா நடித்தாலும் ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து வருவாப்பில். நம்ம ரஜினிகாந்த் கிட்ட டைம் கேட்பாப்பில். அதே போல் சீனும் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில். இல்லை பாபா அப்படிங்கிற கேரக்டரை நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்துக்கு AR ரஹ்மான் தான் இசையமைச்சுக்காப்பில். இதில் ஒரே ஒரு சீனுக்கு வந்தாலும் நம்ம ரம்யா கிருஷ்ணன் சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. மூணாவது படத்தை பற்றி பார்த்துலாம். மூணாவது படம் 2023 நம்ம ரஜினிகாந்தனுடைய 73வது வயசில் ஜெயிலர் படம் தாங்க. ஜெயிலர் படத்தில் 3வது முறையாக ரம்யா கிருஷ்ணன் நம்ம ரஜினி கூட ஜோடியாக நடிச்சுக்காப்பில். இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்பில். இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்துக்கு அனிருத்தம் இசையமைச்சுக்காப்பில். படத்தில் மியூசிக் எல்லாம் சூப்பருங்க. இந்த படத்தில் தமன்னா ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடியிருக்காப்பில். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம ரம்யா கிருஷ்ணன் நம்ம ரஜினிகாந்த் நடிப்பு எப்படி இருக்குது, கொஞ்சம் வயசான தோட்டத்தில் நடிச்சதாலும் சூப்பராகவே நடிச்சுக்காப்பில் நம்ம ரஜினிகாந்தும் ரம்யா கிருஷ்ணனும். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 படங்களில் எந்த படத்தில் நம்ம ரம்யா கிருஷ்ணன் பெஸ்ட்டாக நடிச்சுக்காப்பில் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு படையப்பாவை தான் எல்லாரும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். படையப்பாவில் உள்ள நீலாம்பரி கேரக்டர் யாராலையும் மறக்க முடியாதுங்க. இந்த படத்தில் அவங்க பேசுகிற ஒவ்வொரு டைலாக்கும் சூப்பராகவே இருக்கும். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிற கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.